ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்த்தியா எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க அவங்க அம்மா அப்பாட்ட. அவங்க கேட்குற மாதிரி இல்லை, நீ கல்யாணமே அவனை பண்ணிக்கிற கூடாது வாடி அப்படின்னு சொல்லி அவங்கள கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. வேறு வழி இல்லை, எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, அவங்களுக்கு புரிய வைக்க முடியலை. விறுவிறுன்னு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. கிச்சனுக்குள்ளே போய் கத்தி எடுத்து கழுத்தை வெட்டிக்கிற போகிறாங்க. இந்த இடத்த விட்டு நீங்கள் இப்போ போகலை அப்படின்னா நான் கழுத்தை அறுத்து இங்கேயே உயிரை விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. அதை பார்த்துட்டு கஸ்தூரி சொல்கிறாங்க, அப்படி உயிரை விட்டேன்னா நான் சந்தோஷமாக தூக்கி புதைச்சிட்டு போயிடுவேன்டி. அதை விட்டுவிட்டு இவன் கையினால் உன்னைய கழுத்தில் தாலி கட்ட விட மாட்டேன்டி அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பாண்டியன் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் சபாஸ் அப்படிங்கிறாங்க. உடனே யாருக்குமே என்ன என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறானே அப்படின்ட்டு எல்லாருமே பாண்டியனை பார்க்குறாங்க. அந்த இடத்துல பாண்டியன் சொல்கிறாரு, நீங்கள் பேசின எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது. உங்கள் பொண்ணு வீட்டை விட்டு ஓடியாந்து நாங்கள்லாம் வீட்டுக்கு போகணுன்னு சொன்ன எவிடன்ஸும் இருக்குது. அவங்க நான் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, நான் சேரன் மாமாவத்தையும் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற வீடியோவும் இருக்குது. எல்லாமே நான் ஆடியோவாக அவங்க எல்லாரும் பேசுனதை பூரா நான் ஆடியோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மட்டும் கொண்டு போய் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சோம்னா உங்கள் 2 பேர்த்தையும் உள்ள தூக்கி போட்டு லாங் லைஃப்பாக வெளியே வராதபடி கம்பி எண்ணெய் வச்சுருவாங்க. பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கவும் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன், நிலா, நடேசன் எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. கஸ்தூரியும் தனசேகரனும் அப்படியே வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நடேசன் வாயை திறக்கிறாரு. பார்த்தீங்களாடா, எங்களை கூண்டோட கைலாசமாக தூக்கி வைக்க நீங்கள் ஒரு முடிவோடு வந்தீங்க. எனக்கு பிறந்த சிங்கக்குட்டி என்ன வேலை பார்த்துருக்கேன்னு பார்த்தீங்கல்ல. இந்த பயம் இருக்கணும்டா உங்களுக்கு. நாங்களே எதிர்பார்க்கலடா. என் பையன் சிங்கக்குட்டி எப்படி வேலை பண்ணி வச்சுருக்கேன். அங்கே மரியாதையாக இருந்து அச்சதை போட்டுவிட்டு நல்லபடியாக போ. அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி என்னையை அப்படித்தான் செய்யாத கொலைக்காக நான் பொண்டாட்டியை கொண்டோம்னு சொல்லி என்னையை ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. இப்போ அதே தப்பத்தேன் உன் மகன் இங்கே செத்தானா உடனே சேரன் பொண்டாட்டியை கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி அவனையும் ஜெயிலுக்கு அனுப்பலாம் திட்டம் போட்டு தாண்டா நீங்கள் வந்திருக்கீங்க. ஏன்னா இந்த குடும்பமே கொலகார குடும்பம்னு முத்திரை குத்திடணும். இந்த சொத்தை நம்ம இந்த இருக்கிற ஓட்ட வீடையும் நம்ம அணிவிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட தானடா கணக்கு போட்டு நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க. இப்போ முடிஞ்சிச்சா? எனக்கு பிறந்த மையன் சிங்கக்குட்டி என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கல்ல. ஒழுங்காக மரியாதையாக இந்த இடத்த விட்டு போயிரு. இதுக்கு மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இங்கே நின்னேன்னா நடக்கிற கதையே வேறு அப்படின்னு சொல்லவும் கஸ்தூரியும் தனசேகரனுக்கும் வேறு வழியே தெரியலை. ஏன்னா இப்போதைக்கு வாயை திறந்தோம்னா ஏற்கனவே நம்ம பேசின எல்லா பேச்சையும் ஆடியோ பண்ணி வச்சுருக்கான். இதுக்கு மேலேயும் நம்ம வாயை விட்டோம்னா நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ தானடா உங்களால் பண்ண முடியும், நடத்துங்கடா, எப்படியோ கல்யாணத்தை நடத்துங்கடா, நான் உங்களை நிம்மதியாக வாழ வச்சுருவேன்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாதுடா. நாங்கள் நினச்ச இடத்துல அவன் கழுத்தை நீட்டாமல் இங்கே வாழணும் முடிவு பண்ணிட்டால. எப்படி இருப்பான்னு நான் பார்த்துப்புறேன். பண்ணுங்கடா, எவ்வளோ தூரம் பண்ணுவீங்களோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு, நீ நல்லாவே இருக்க மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியேறாங்க தனசேகரனும் கஸ்தூரியும். இங்கே கஸ்தூரியை பார்த்து நிலா கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு? எப்படி விறுவிறுன்னு கிச்சனுக்குள்ளே போனீங்க? நான் கூட என்னமோ எடுக்க போகிறீங்கன்னு நினச்சா கத்தியோடு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிலா. இப்படி பண்ணாதான் அவங்க பயப்படுவாங்க. எனக்கு வேறு வழி தெரியல. இதை நான் இங்கே அன்னைக்கே பண்ணியிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். அவங்க சாகரம்னு என்னையை பயமுறுத்தி வச்சுட்டாங்க. இந்த முடிவை நான் எடுத்திருந்தேன்னா அவங்க பயந்துருப்பாங்க. அதான் பார்த்தேன், இவ்வளோ தூரம் போராடி பார்த்தேன். இவங்ககிட்ட இனிமேல் நம்மளால் வாயினால் பேசினா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கத்தி எடுத்து இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ சோழன் சொல்கிறாரு, அப்படி நீங்கள் மிரட்டியுமே அவங்க நீங்கள் செத்தா சாகட்டும் தானே சொன்னாங்க. அப்போ கூட அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையே அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அதுக்கு நடேசன் சொல்கிறாரு, ஆமாடா அதான்டா சொன்னேன்ல, நம்ம குடும்பத்தை கொலகார பைய குடும்பமாக ஆக்கணும். ஒரே குறிக்கோள் என் தங்கச்சிக்காரிக்கும் என் தங்கச்சி புருஷனுக்கும் அதுதான். அதனால் இந்த குடும்பத்தை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் தாண்டா அவங்க ஆரம்பத்துலேருந்தே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு தோதா நடக்கணும்னு நினச்சாங்க. அது கார்த்தியா மாற்றி விட்டுட்டா அப்படின்னு சொல்லவும், பாண்டியன் அந்த இடத்துல வீடியோ எடுத்ததுனால நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ எல்லாரும் பாண்டியனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. நல்ல வேலைடா, இது எங்களுக்கு யாருக்குமே இந்த யோசனை வரல, நீ செஞ்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை முத்தம் கொடுத்துட்டு, சரி வாங்க நல்ல நேரம் போகிறதுக்குள்ளே நம்ம தாலியை கட்டுவோம். இன்னும் என்ன நல்ல நேரம், கட்டுங்கடா தாலியா அப்படிங்கிறாரு. தாலியை எடுத்து கொடுத்து நடேசன் சொல்லவும் உடனே சேரனுக்கும் கார்த்தியாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடியுது.